அன்பானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த ஏப்ரல் மாதம் காலமானார். அவர் எழுதிய முதல் திருமடல் திருத்தந்தையாக மாறிய பிறகு 2013ஆம் ஆண்டு அவர் எழுதிய முதல் திருத்தூது மடல் எவஞ்சலியி கௌதியம், லத்தீன் மொழியிலே நற்செய்தியின் மகிழ்ச்சி. அதாவது கிறிஸ்துவனையும் மகிழ்ச்சியையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவன் என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்றால் கிறிஸ்துவன். நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் ஏன் என்று சோதித்து பார்க்க வேண்டும். மகிழ்ச்சிக்கு என்ன வழி? நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் மகிழ்ச்சியை அடைவதற்கு என்ன வழி? 3 வழிகளை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். முதலில் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய உடன் இருப்பை நாம் உணர வேண்டும். கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். நாம் தனிமையில் இல்லை. துன்பம் வந்தாலும், பலர் நம்மை கைவிட்டாலும், யாரும் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அஞ்ச தேவையில்லை. அவர் மகிழ்ச்சியை தருவார். அதுதான் கபிரியேல் தூதர் மரியாவை பார்த்து என்ன வாழ்த்து சொன்னார்? அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, களி அகமகிழ்க. மரியே அகமகிழ்க என்ற சில மொழிபெயர்ப்புகள், மரியே அகமகிழ்க. காரணம், கடவுள் ஆண்டவர் உம்மோடு. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த மகிழ்ச்சியை யாரும் நம்மிடமிருந்து எடுக்க முடியாது.